வணக்கம். உங்க வாழ்க்கையில பிட்காயின்ற வார்த்தை என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கேள்விப்பட்ட உடனே அடுத்து உங்க மனசுல வர இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்கேம். பிட்காயின்னா ஒரு ஸ்கேம். இதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் கோடிக்கணக்கான ரூபாயில விக்குதுங்கிறது யாராலயும் நம்புறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அப்போ அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த பிட்காயின் பேர சொல்லி நெறைய பேர் ஏமாத்துறாங்க. அதனாலயும் இந்த மாதிரி நெனைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அதுக்கெல்லாம் மேல ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? நம்மளோட ஈகோ. ஈகோ வந்து எப்பயுமே ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் மாதிரி. நம்போ நெறைய நியூஸு இந்த மாதிரி பார்க்கறதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஒரு பேக்கிரவுண்ட்ல ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். அத எல்லாத்தையும் நம்ம கோர்த்து நம்மளே நமக்குள்ள ஒரு கதைய உருவாக்கிக்குவோம். அந்த மாதிரி பிட்காயின் ஸ்கேம், ஸ்கேம், ஸ்கேம் அப்படின்ற மாதிரி இந்த மீடியாலாம் ப்ரொஜெக்ட் பண்றது, நெறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லி கேள்விப்படுறது, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு, நமக்குள்ளே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுப்போம். அப்போ அந்த பிட்காயின் விலை வந்து ரூ. 1,00,00,000 தாண்டிடுச்சு அப்படின்னு என்னைக்காவது நியூஸ்ல சொன்னாங்கன்னா, உடனே நமக்குள்ள இருக்க ஈகோ, ஆ இது ஏதோ கண்ணுக்கு தெரியாத பொருள்ல இன்வெஸ்ட் பண்றானுங்க. இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றவங்கலாம் தலையில துண்ட போட்டு தான் போறானுங்க. அது மட்டும் தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு நம்மளே நமக்குள்ள நெனச்சுக்குவோம். அத பத்தி தேடி படிக்க மாட்டோம். அதே ஒரு 1 வருஷத்துக்கு அப்புறம் பிட்காயினோட விலை ஆ 50,00,000க்கு கீழ வந்து அதல பாதாளத்தில் படுத்தே விட்டது. பிட்காயின் செத்து விட்டுச்சு, செத்துருச்சு அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அப்ப நம்ம என்ன தெரியுமா நெனச்சுப்போம், "அன்னைக்கே சொன்னேன்டா டேய்! கேட்டீங்களா? எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி இப்ப தலையில துண்ட போட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க." அப்படின்னு நமக்குள்ள ஒரு இருக்க ஈகோ வந்து வெளியில வந்து, நீ அன்னைக்கே கரெக்ட்டா சொன்னடா. நம்ம சும்மாவா?" அப்படின்ற மாரி நமக்குள்ளே நமக்கு ஒரு ஒரு பெருமிதம். ஏன்னா, அது எல்லாருக்குமே இருக்கிறது தான். அந்த ஈகோன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஆனா, பிட்காயின் வந்து இந்த ஈகோவ உடைக்கும். எப்படி சொல்றேன்னா, எனக்கு உடைச்சது. என்னைய கூட விட்டுருங்க. இப்போ BlackRock சிஇஓ இருக்காரு. BlackRockன்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு. உலகத்திலேயே ரொம்ப பெரிய அசெட்ஸ் மேனேஜ் பண்ற கம்பெனி. அதோட சிஇஓ இருக்காரு. லாரி ஃபிங்க்ன்னு சொல்லிட்டு. அவரே வந்து நான் பிட்காயின பத்தி முதல்ல தப்பா தான் நெனச்சேன். ஆனா இப்ப வந்து பிட்காயின் ஒரு நல்ல அசெட்ன்னு நான் நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத விட என் தலைவன் இன்னொருத்தன் இருக்கான். மைக்கேல் சேய்லர்ன்னு சொல்லிட்டு. இந்த சாஃப்ட்வேர் சொல்யூஷன் குடுத்துட்டு இருந்த கம்பெனி அது. இப்ப மைக்ரோசாஃப்ட்‌க்கு ஒரு போட்டியா மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஆரம்பிச்சு தலைவன் ரொம்ப போராடி கம்பெனிய வளர்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான். 2019 அந்த டைம் வரைக்கும் பிட்காயின்னா ஒரு ஸ்கேமு. இத பத்தி என்ட்ட கொண்டு வராதீங்கடா அப்படின்னு ட்வீட்லாம் போட்டுட்டு இருந்தான். ஆனா 2020ல கொரோனா வந்தப்ப அவன் கம்பெனி பயங்கரமா அடி வாங்குச்சு. வேற வழி இல்லாம பிட்காயின் ஸ்டாண்டர்ட்ன்னு ஒரு புக்க ஒருத்தங்க பிரசன்ட் பண்ணத எடுத்து படிச்சு, தலைவன் இப்ப பிட்காயின் ஆயிட்டான். அவனோட கம்பெனி ஃபுல்லாவே ஃபுல் ஃபோக்கஸ் பிட்காயின் ஓரியன்டேஷன்ல தான் இருக்கு. பிட்காயின பத்தி தான் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பிட்காயின் ஆயிட்டான் தலைவன். இந்த மாதிரி யுஎஸ், யுகே, கனடா இந்த மாதிரி இருக்க நெறைய யூடியூபர்ஸ் கூட நான் இப்ப பார்க்குறேன். அவங்க எல்லாருமே சொல்றாங்க, "நான் 2022 வரைக்கும் பிட்காயின் ஸ்கேம்ன்னு நெனச்சுட்டு இருந்தேன். 23 வரைக்கும் ஸ்கேம்ன்னு நெனச்சுட்டு இருந்தேன்." அந்த மாதிரி. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தங்கள பிட்காயின் நீங்க நெனைக்கிறது தப்புன்னு ப்ரூவ் பண்ணோம். எனக்கு 2022, 21 அந்த டைம்ல எனக்கு பிட்காயின் ப்ரூவ் பண்ணுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு டைம் வரும். உங்களையும் பிட்காயின் நீங்க நெனைக்கிறது தப்பு. இந்த பிட்காயின்றது ஒரு நல்ல புரோட்டோகால். இத யூஸ் பண்ணா ஹியூமனோட எவல்யூஷன் இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும் அப்படின்னு புரிய வைக்கும். கண்டிப்பா இது நடக்கும். அப்ப அதனால பிட்காயின பத்தி கொஞ்சம் தேடி படிங்க. நம்ம வந்து இப்போ படத்துலலாம் ஹீரோ வந்து ஏதாவது ஒரு டிஃபரெண்ட்டா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா, அவன மாதிரி தான் நம்மளும். நம்ம அப்படியே நமக்குள்ளேயே வந்து ஒரு பெருமிதம் வந்துரும். நம்மளும் அந்த இடத்துல இருந்தா அந்த மாதிரி தான் பண்ணுவோம் அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம டே டு டே லைஃப்ல அந்த 9 டூ 5 ஜாபு, கல்யாணம், வீடு கட்டுறது அந்த மாதிரி தான் நம்ம இருப்போம். ஆனா படத்துல பார்த்தா நம்மள நாமே அந்த மாதிரி நெனச்சுப்போம். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு டிஃபரெண்ட்டா ஒரு விஷயம் படிக்கணும்னு கூட யோசிக்க மாட்டோம். ஆனா, ஒரு ஹீரோயிசம் பண்ணா, அ அவ்வளோ நம்ம ஒரு குறுகிய மனப்பான்மையில தான் இந்த சமுதாயம் வளர்ந்துக்கிட்டு வருது. நம்ம அதிலருந்து வெளில வரணும். நம்ம நெறைய தேடி படிக்கணும். பிட்காயின் ஸ்கேமாவே இருக்கட்டுமே! ஏன் ஸ்கேமு? எதுக்கு ஸ்கேமு? அப்படின்னு படிப்போம். எப்படி தான் அந்த பிட்காயின் ஸ்கேம் ஒர்க் ஆகுதுன்னாவது படிக்கணும்ல.
படிப்போம். கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுப்போம். அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டா, அது ஸ்கேமா இல்லையா அப்படின்னு அதுக்கப்புறம் ஜட்ஜ் பண்ணலாம்ல. நமக்கு வந்து இந்த பணம் எப்படி வேலை செய்யுது? இந்த பணம் எப்படி உருவாவுது? இந்த மாதிரிலாம் எனக்குள்ள நெறைய டவுட் இருந்தது. இதுக்கு எல்லாத்துக்கும் விடை கிடைச்சது, நான் பிட்காயின பத்தி படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான். அதனால நீங்களும் பிட்காயின பத்தி படிங்க. இந்த பணம்னா என்னன்னு படிங்க. ஏன் பணக்காரன் பணக்காரன் ஆயிட்டே இருக்கான்? ஏழை ஏழை ஆகிக்கிட்டே போறான்? இது எல்லாமே இந்த பிட்காயினோட சம்மந்தப்பட்டது. படிங்க. நான் வந்து பிட்காயின அப்பயே நம்ம படிக்காம விட்டுட்டோமே! அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஃபீல் பண்ண வேண்டிய காலம் வரும். ஆனா, இதுக்கு மேலயும் நல்ல டைம் தான். பிட்காயின பத்தி படிக்கிறதுக்கு ஒரு நல்ல டைம் தான். அது போனது போட்டும். பாஸ்ட்ட வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு மேல அத பத்தி என்ன படிச்சு தெரிஞ்சுக்கிட்டா, உங்க லைஃப் கண்டிப்பா 100% ஒரு வித்தியாசமான பார்வை, வித்தியாசமான ஆளா நீங்க மாறுவீங்க. இது 10 வருஷத்துல நடக்கலாம், 20 வருஷத்துல நடக்கலாம், எப்ப வேணா நடக்கலாம். கண்டிப்பா நடக்கும். படிங்க. பாய் பாய்.